Water flows in a streamline motion through horizontal pipe of circular cross-section as shown in figure. The pressure difference between P and Q. So let us keep it as P1 and P2. P1 minus P2 equal to 15 Newton per meter squared. Okay. The area of cross-section of ஒன்று A1 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது A1 வச்சுக்கலாம். உடைய ஏரியா ஆஃப் cross-section A1. இந்த ஏரியாவுடைய ஏரியா ஆஃப் cross-section A2. அப்போ A1 is 40 centimeter squared. Okay. A2 is 20 centimeter squared respectively. Okay. The rate of flow of water. Rate of flow of water என்றது volume of water flowing per second. அதை நம்ம Qன்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா தான் A1 V1 ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். A2 V2 இது ரெண்டில் ஒன்று A1 V1 ஆர் A2 V2 தான் Q தான் கேட்டிருக்கு. வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். இதான் நமக்கு வேண்டியது. திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இது ரெண்டு லா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ண போகிறோம். பெர்னோலி பிரின்சிபிளையும் இங்கே எடுக்க போகிறோம். ஓகே. A1 கொடுத்துருக்கு, A2 கொடுத்துருக்கு. அப்போ A1 இஸ் 40 into V1 equal to A2 is 20 V2. அப்போ இது 2 times. அப்போ ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. V2 is nothing but 2 times V1 velocity. V1 V2ன்றது velocity at A1, velocity at A2. So V2 velocity is double as that of velocity at V1. சரி, அடுத்தது பெர்னோலி பிரின்சிபல். P by P plus R rho V squared plus ரெண்டு ஒரே ஹைட்டில் இருக்கனால அதை நம்ம எடுக்க வேண்டாம். இது P1 V1 P2 plus half into rho V2 squared equal to constant. இப்போ நம்ம P1 minus P2 வெளியே எடுத்துரு. P1 minus P2 equal to half into rho into V2 squared minus V1 squared. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிடணும். இப்போ A1 இருக்கு, V1 கண்டுபிடிச்சிட்டா போதும். V1 கண்டுபிடிச்சிடணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ P2 minus P1 is 15. 1/2 into density is 1000. V2 is nothing but 2V1 the whole squared. அப்போ 4V1 squared minus V1 squared. அப்போ which is nothing but 3V1 squared. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். 500. அப்போ 15/500 into இது என்ன ஆச்சுன்னா 4V1 squared minus V1 squared is 3V1 squared. அப்போ V1ஐயும் நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ V1 will be equal, லாஸ்ட் வந்துட்டோம். V1 will be equal to V1 squared will be equal to 15 divided by 3 into 5,500. அப்போ இது நத்திங் பட் 1/100. அப்போ V1 is equal to 1/10 மீட்டர் per second. வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் வர்றோம். நமக்கு வேண்டியது ஏதாவது ஒன்று A1 V1 மட்டும் எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் per second is A1 is nothing but 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டை மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றிடு. 10⁻⁻⁴ into V1 is 1/10. இப்போ அவன் ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது 4 into 10⁻⁻⁴ மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதான் நம்ம கால்குலேட் பண்ண யூனிட் இப்போ நம்ம வச்சிருக்கிறது. ஆனால் அது சென்டிமீட்டர் கியூபாக மாற்றணும். உனக்கு தெரியும், மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபாக மாற்றினா 10⁻⁶ சென்டிமீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப். அப்போ இது என்ன ஆயிரும்? 4 into
10 to the power of minus 4 into 10 to the power of 6 centimeter cube per second, which is nothing but இதில் ஒரு 100 வருது 400 centimeter cube per second is the answer. Okay, 400 is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒன்லி திங் கால்குலேஷன் பார்ட் கொஞ்சம் பெரியதாக இருக்குது. 2 லா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ணுறோம், பெர்னோலி பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். இது நம்ம இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். வென்ச்சூரி மீட்டர்ன்ற அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எடுத்ததை செய்யலாம்.